2004ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்த பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உதவியுடன் பில்கிஸ் பானு வழக்கு குஜராத்திலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஏனென்றால் அப்போதைய சூழ்நிலையில் குஜராத் நீதிமன்றங்களால் நீதி வழங்க முடியாது என கூறி பானு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இந்த நீதிக்கான 17 ஆண்டு கால போராட்டத்தில் பில்கிஸ் பானு மற்றும் அவரது கணவர் யாக்கூப் ரசூல் தங்களது 5 குழந்தைகளுடன் 10 வீடுகளை மாற்ற வேண்டியிருந்தது. 2017ஆம் ஆண்டு பில்கிஸ் பானு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் காவல்துறையும் அமைப்பும் எப்போதும் தாக்குதல் நடத்துபவர்களை ஆதரித்து செயல்படுகிறது. குஜராத்தில் கூட நாங்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறோம். எங்கள் முகவரியை யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். பில்கிஸ் பானுவுக்கு பெண் குழந்தைகளாக ஹஜிரா, பாத்திமா, சலேகா என 3 மகள்களும் யாசின் என்ற மகனும் உள்ளனர். தன் கண்முன்னே கொலை செய்யப்பட்ட தனது மூத்த மகள் சலேகா என்ற பெயரை இளைய மகளுக்கு சூட்டியுள்ளார் பில்கிஸ் பானு. இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் தான் தீர்ப்பை தனக்கு